சீக்கிரத்துல மீட்டிங் ஆரம்பிங்க சூர்யா. சரி தாத்தா, ஆரம்பிக்கிறேன். சித்ரா தேவி கௌதம கூட்டிட்டு போறாங்க தனியா. மகாவ கோடீஸ்வரி கூட்டிட்டு போறாங்க. என்னம்மா அங்க மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்றாங்க, நீ இங்க தனியா கூட்டிட்டு வர? கௌதம் அறிவு கட்ட முட்டாள், என்னம்மா திட்டாம கொஞ்சவாடா சொல்ற? கௌதம், மீட்டிங் சம்பந்தமா பேசதான் நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியலம்மா. நாள் டிசைன் பண்ண மகாவ நான் டிசைனே பண்ண தெரியாதுன்னு சொல்றேன், ஆனா மொத்த குடும்பமும் கேட்டிருக்கு பாத்தியா? நேரத்துலதான் கௌதம் எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும். நான் என்னமா பண்ண முடியும்? நீயும் இதே ஃபீல்டுல தானே இருக்க, நெட்ல ரெஃபரன்ஸ் பார்த்து டிசைன் ரெடி பண்ண முடியாதா என்ன? நான் ஓ மேல வைக்கிற நம்பிக்கையை விட நீ ஓ மேல வைக்கிறதே கிடையாது. இதுதான் உன்னோட பிரச்சனையே கௌதம். நினைச்சா உன்னால பண்ண முடியும், உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி பாரு. மாத்திரம் டிசைன் பண்ணத அந்த ஃபாரின் கம்பெனி ஒத்துக்குச்சுன்னா ரைட் ராயலா என் பையனை ஹையர் பொசிஷனுக்கு கொண்டுட்டு வாங்கன்னு நான் சொல்லுவேண்டா. அதுக்கப்புறம் எப்படியாவது அந்த சூர்யாவை எம்டி சீட்ல இருந்து இறக்கிட்டு உன்னைய உட்கார வைப்பேன்டா. உன்னை வச்சு இவ்வளவு பிளான் போட்டா நீ என்னடானா நானான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. டைம் வேஸ்ட் பண்ணாம டிசைன் ஆரம்பிப்பா. நான் ஆரம்பிக்கிறேன். அப்பா இந்த லேப்டாப்பை வச்சு டிசைன் போடு. நீ அப்படியே பண்ணிக்கிட்டே இரு, அம்மா ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். என்னன்னு சொல்லாம எதுக்குமா இழுத்துட்டு வர? அவங்க எல்லாம் பேசுறத கேட்டுட்டு நீ சும்மா இருக்காத. ஃபாரின் கம்பெனினா என்ன, அவங்க என்ன வானத்துல குதிச்சு வந்தாங்க? டிசைன் பண்ணா அவங்களுக்கு பிடிக்காதா? எல்லாமே நகை தானே, போடுறவங்க மனுஷங்க தானே. நீ டிசைன் பண்ணு, உங்களுக்கு எப்படி பிடிக்காம போகுதுன்னு நான் பாக்குறேன். நான் சொல்றத புரிஞ்சுக்கோம்மா. அப்படி இல்ல அம்மா சொல்ற மாதிரி டிசைன்ஸ் ட்ரை பண்ணாம இருந்தா எப்படி இது முடியும்? ஒரு ஃபாரின் கம்பெனிக்கு நான் டிசைன் பண்ணதே இல்ல. உங்களோட கற்பனை எல்லாம் வேற மாதிரி இருக்கும்க்கா. எல்லாம் லைட் வெயிட் ஜுவல்ஸ்கா. பிளாட்டினத்துக்கு என்ன வருதோ அதே தான் கோல்டுக்கு பண்ணணும். ரொம்ப டஃப்பான வேலைக்கா. அக்கா சொல்றேன் கேளு, உன் பலம் உனக்கே தெரியல. மலைய தூக்கி தலைமையில வச்சாதான் சுமக்கிறவங்களுக்கு நம்மளால சுமக்க முடியும்னு தெரியும். மலை உன் தலையில இருக்கதா நினைச்சுக்கோ. தயவு செய்து பண்ணு மகா. இத்தனை கடவுள் சிலைய உன் கையால செஞ்சிருப்ப, நம்மளும் வித்திருப்போம். வெறும் சிலையாதான் ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும். ஒவ்வொரு நாளும் மந்திரத்தை உச்சரிக்க அது கடவுளா மாறும். அதே மாதிரி நீ மனசார அந்த டிசைனை பண்ணேன்னா உன்னால ஜெயிக்க முடியும் மகா. அம்மாவுக்கு நம்பிக்கை இருக்கு உன் மேல, தைரியமா பண்ணு. இத்தனை நாளா மாணிக்கமா வாழ்ந்த நீ பாஷாவா மாற வேண்டிய நேரம் இது. மாறுற தகுதி எல்லாமே உன்கிட்டதான் இருக்கு. பண்ணுவியா மாட்டியா? சரிக்கா பண்றேன். உன்னைய சமாளிக்கிறதுக்குள்ள என் நாக்கே வறண்டுருச்சு. தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். கோடீஸ்வரி பேப்பர் ஸ்கெட்ச் எல்லாம் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க மகாவுக்கு. நீ பண்ணு, நான் உனக்கு போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. மகா ஸ்கெட்ச் பண்றாங்க. ஆன்லைன்ல ஃபாரின் கிளைண்ட் வந்துட்டாங்க. ஹாய் சூர்யான்னு சொல்றாங்க. சூர்யா எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. டிசைனை காட்டுறீங்களான்னு கேக்குறாங்க. டிசைனை காட்டுறாங்க சூர்யா. டிசைனை பத்தி சூர்யா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஏதாவது மாடல் காட்டுறீங்களான்னு கேக்குறாங்க ஃபாரின் கிளைண்ட். சூர்யா, நாங்க ரிச் டிசைனை பார்க்கணும்னு விரும்புறோம், அதை காட்டுங்க. நிறைய மாடல் காட்டுங்க, எங்களுக்கு சாட்டிஸ்பாக்சனே இல்ல. நம்ம அவுட் சோர்ஸ் பண்ண மத்த டிசைன்ஸ் எல்லாம் வந்துருச்சுப்பா. காட்டிட்டேன்ப்பா, இதுவும் அவங்களுக்கு பிடிக்கலையாம்பா. நம்ம கம்பெனில டிசைன் பண்ணாங்க பாத்தீங்களா, அது மாத்திரம் தான் நம்ம கையில இருக்கு. காமிச்சிடுறேன்ப்பா. ஓகேப்பா சூர்யா. என்னாச்சு தாத்தா? நம்ம மெயில்ல காட்டின எந்த டிசைன்ஸும் பிடிக்கலையா அவங்களுக்கு? சூர்யா, இப்ப என்ன பண்ண போற? டிசைன்ஸ் வேற ஒரு கிளைண்ட்டுக்காண்டி பண்ணி வச்சிருக்கேன், அதையும் காட்டலாம். ஃபாரின் கம்பெனி நம்ம கம்பெனியை தேடி வர்றதெல்லாம் ரொம்ப பெருமையான விஷயம்தான். இந்த தேவைய நம்மளால பூர்த்தி பண்ண முடியலங்கிற நினைப்பு எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. ஓகே சூர்யா, இன்னும் 5 நிமிஷம் கழிச்சு சந்திப்போம்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க காலை. அத்தா ஒரு 5 நிமிஷம் பிரேக் விட்டுருக்காங்க. அதுக்குள்ள டிசைன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி காட்டணும் அவங்களுக்கு. முடிச்சிட்டியா? செமையா இருக்கு, சூப்பரா இருக்கே. இப்ப என்ன பண்ண போற? அந்த கவலை உனக்கு எதுக்கு மகா? டிசைன் பண்றதுதான் உன் வேலை, அந்த மீட்டிங்ல காட்ட வேண்டியது என் வேலை. ஆமா வாமா, அவளையே பாத்துக்கிட்டு இருக்காத. சரி, எல்லாருக்கும் ஜூஸ் கலந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க, எல்லார்கிட்டையும் குடுக்கறாங்க. ஐஸ்வர்யா சூர்யாவோட ஃபைல்ல டிசைன் பண்ண பேப்பரா வச்சிடுறாங்க. ஐஸ்வர்யா, வச்சுட்டேன் அம்மா. ஆன்லைன்ல வர்றாங்க ஃபாரின் கிளைண்ட். திருப்பியும் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறோம். கையில இருக்க டிசைன் ஃபுல்லா காட்டுறேன்.
அவங்க கிட்ட. வெல்கம் பேக் சூர்யா, டிசைன்ஸ் காட்டுங்கன்னு சொல்றாங்க. டிசைன் சூர்யா காட்டுறாரு. பெட்டரா இருக்கணும் டிசைன்ஸ்னு சொல்றாங்க. மகா டிசைன் பண்ண பேப்பரை காட்டுறாங்க சூர்யா. சூர்யா, இததான் நாங்க எதிர்பார்த்தோம். இந்த மாதிரி டிசைன் தான் நாங்க விரும்புறோம். இந்த டிசைன் ஓகேன்னு சொல்றாங்க. நாங்க எங்களோட இறுதி முடிவை அடுத்த மீட்டிங் அப்ப சொல்றோம். இந்த டிசைனை எங்களுக்கு மெயில் பண்ணிருங்க. தேங்க்ஸ் சூர்யா. மீட்டிங்க சூர்யா முடிச்சிடுறாரு. ஒரு வழியா இந்த டிசைனை ஓகே பண்ணிட்டாங்க ஃபாரின் கிளைண்ட். இந்த டிசைனை பண்ணுனது யாரு? இந்த டிசைனை பண்ணவங்க திறமசாலி தான். டிசைனே நீ காட்டியிருக்க, ஆனா எந்த டிசைனும் பிடிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த டிசைன் ஓகே பண்ணிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். இந்த டிசைன் யாரு பண்ணாங்கன்னு தெரியலையே தாத்தா. எப்படி சூர்யா, யாரு பண்ணாங்கன்னு தெரியாம இங்க எப்படி வந்திருக்கோம்? டிசைன் பேப்பர்லயும் அவங்க டிசைனர் நேம், கான்டாக்ட் நம்பர்லாம் இருக்குமே, அவங்க பேரு கான்டாக்ட் நம்பர் கூட எழுதலையே. இந்த டிசைனை நான் இது முடியும் பார்க்கவே இல்லை. ஐஸ்வர்யும் ஐஸ்வர்யாவும் மகாவை கூட்டிட்டு வந்துடலாம், அப்ப சொல்லிக்கலான்னு போறாங்க. கௌதம், உனக்கு அறிவு இருக்கா? அங்க டிசைனே ஓகேவாயிருச்சு, நீங்க லேப்டாப்ப தட்டிக்கிட்டு இருக்க. நானும் என்ன பண்ணலான்னு ஐடியா யோசிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. எல்லா படத்தையும் பாக்குறேம்மா, எதுவும் வரமாட்டேது. இல்ல நான் மாத்திரம் கொட்டிடுவ பாரு. நீ டிசைனை பத்தி யோசிக்கிறதே வேஸ்ட். இப்ப நான் சொல்ற மாதிரியே நீ சொல்லணும், சரியா? வா. ஃபாரினர் ஒரு டிசைனை பார்த்து ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த டிசைன் யாரு பண்ணாங்கன்னு தெரியல. டிசைனை நீ பண்ணதா சொல்லணும், ஓகேவா? அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுமா. இந்த சித்ரா தேவி இருக்கேன், எது வந்தாலும் பாத்துக்கலாம், வா. உன்னோட டிசைன் செலக்ட் ஆயிருச்சு, வா போலாம். அக்கா, எனக்கு பயமா இருக்கு, அங்க எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. சரி, கிறுக்குத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க. நீ பண்ண டிசைனை நீ பண்ணுனேன்னு சொல்றதுல என்ன பயம் உனக்கு? மகா இப்படி இருக்க, இதுதான் உன்னோட பிரச்சனையே. மகா போலாம். இந்த டிசைனை யாரு பண்ணதுன்னு எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? இங்க திடீர்னு கரெக்ஷன் கேட்டா இத வரைஞ்சவங்களால தானே அதை பண்ண முடியும். எப்படியாவது இதை யாரு பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும். யாருக்கும் தெரியாம அந்த டிசைன் பேப்பரை வச்சோன்னு தெரிஞ்சிச்சுன்னா எல்லாரும் நம்மள திட்டுவாங்கக்கா. யாரு திட்டினாலும் பரவாயில்ல, நீ தைரியமா சொல்லு, நான் தான் வரைஞ்சேன்னு. ரூபரன் சொல்றாரு. இப்ப டிசைன் ஓகே ஆயிருச்சு, இப்ப யாரு பண்ணதுன்னு தெரியாம முழிக்கிறது பெரிய கொடுமையா இருக்கே. யாருதான் பண்ணது, எப்படி கண்டுபிடிக்கிறது? சொல்லு, அம்மா சொல்றேன்ல, சொல்லு மகா. கௌதம் சொல்றாரு, நான் தான் பண்ணேன்னு. கௌதம், நீயா பண்ண? ஆமா தாத்தா, அந்த டிசைனை பண்ண. எப்படா அத பண்ண? காலையில இருந்து நீங்க கஷ்டப்படுறத பார்த்து உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா செய்யணுமேன்னு நான் தானே அந்த டிசைனை பண்ணேன். நான் கூட வரல, அம்மா தான் இந்த டிசைனை வச்சுட்டு போனாங்க உன் ஃபைல்ல. சூப்பர்ரா கௌதம், இப்படிதான் பண்ணணும். ரூபரன் சொல்றாரு, டிசைன் பிரமாதமா இருக்கு, இப்படிதான் பண்ணணும், கலக்கிட்டடா. ராஜலட்சுமி சொல்றாங்க, இதே மாதிரி நீ நிறைய டிசைன் பண்ணணும் கௌதம், நான் கண்டிப்பா பண்ணுவேன். என்ன ஐசு இது, பச்சையா போய் சொல்றாரு, அவருக்கு குறுக்கு புத்திமா, அப்படிதான் கௌதம் சொல்லுவாரு. நான் இதை விட போறதில்ல, மகாதான் பண்ணுனான்னு சொல்ல போறேன். விடுக்கா, இந்த விஷயத்த பெருசு பண்ணிடாத. இத ஒரு நல்லவனுக்கு விட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, இவன் ஒரு கேடு கெட்டவன், கிருஷ்ண பொண்டாட்டியே அசிங்கப்படுத்தி பாக்குறவன். இவனுக்கெல்லாம் விட்டு கொடுத்தேன்னா நம்ம மனுஷங்களே இல்ல. முக்கியமா அந்த கௌதமோட முகத்துறையை கிழிச்சு தொங்க விடதான் போறேன். சொல்றத கேளுக்கா. முடியாது மகா. நிமிஷம் எல்லாரும் நிறுத்துறீங்களா? தேவி கேக்குறாங்க. என்ன இஷ்யூ உன்னோட பிரச்சனைய சொன்னா சொல்யூஷன் கொடுத்துருவீங்களா? 4 பேர் பாராட்டினா உனக்கு பொறுக்காதே, அதை கெடுக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்றியே. பண்ணுன டிசைன் ஓகே ஆயிருச்சு, எல்லாரும் பாராட்டுறாங்க, நீ மாத்திரம் நிறுத்துங்கன்னு சொல்ற. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நான் எதுக்கு அமைதியா இருக்கணும்னு கேக்குறேன். அந்த டிசைனை பண்ணது கௌதம் இல்ல, மகாதான். இன்று மொரீஷியஸின் நாணயம் ரூபாய். நாளை சந்திப்போம்.